சோஷியல் மீடியா குழந்தைகளை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க மேம்? சோஷியல் மீடியா வந்து இப்போ அது இல்லாமல் அவங்களால இருக்கவும் முடியாது. ஆனால் நன்மைகளோட தீமைகள் நிறையாவே இருக்குது. ஒரு சின்ன குழந்தைங்கள் அழுதா கூட பேரண்ட்ஸ் வந்து அதை எப்படி சமாதானப்படுத்துறதுன்றது தெரியாமல் டக்குன்னு ஒரு ஃபோன் எடுத்து ஒரு வீடியோவோ ஒரு பாட்டோ காமிக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க அது என்னன்னு தெரியாமையே அதுக்கு வந்து அடிமையாகிற மாதிரி இருக்குது. நம்ம முதல்லாம் வந்து பிள்ளைங்களை எங்கேயாவது வெளில கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவைன்றதை நம்ம பேரண்ட்ஸ் பார்த்து எடுத்து வச்சு எல்லாம் செஞ்சு கூப்பிட்டுப்போம். ஆனால் இப்போ அந்த இது இல்லை. குழந்தை அழுதா செஞ்சால் ஒரு ஃபோன் இருந்தால் போதுன்றதுனால அதை மட்டும்தான் மெயினாக எடுத்துகிட்டு போகிறோம். அவங்களுக்கு மற்ற நெசசிட்டிஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறோமான்றதே ரெண்டாவது பட்சமாக தான் யோசிக்கிறாங்க. ஸோ எவ்வளோதான் நன்மைகள் சொன்னாலும் அதோட தீமைகள் வந்து நிறையாவே இருக்குது. அது வளர்ற குழந்தைங்க, அதாவது வளர்ந்த குழந்தைங்களுக்கு வந்து நல்லது கெட்டது தெரியும். வளர்ற குழந்தைங்களுக்கு வந்து அது என்னன்னு தெரியாமே அதுகளை வந்து அதுகள் கடிமையாகிடுறாங்க. ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களை விட அதுக்கும் கீழே இருக்கிற பிள்ளைங்க, அது வீட்லேயே இருக்கிற பிள்ளைங்கள் வந்து அது இருந்தால் தான் சாப்பிடுவோம், அது இருந்தால் தான் தண்ணி குடிப்போம், அது இருந்தால் தான் ஸ்கூலுக்கு போவோன்ற அளவுக்கே இப்போ வந்து அதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நன்மைகளோட தீமைகள் தான் அதில் ஜாஸ்தியாக இருக்குது. இன்னும் நம்ம வந்து எப்படி நம்ம கல்ச்சர்லேயோ மொழிகள்லையோ பிற்காலத்துக்கு போகிறோமோ அதே மாதிரி குழந்தை வளர்ப்புலையும் பிற்காலத்துக்கு போனோன்னா மேபி ஃப்யூச்சரில் நம்ம சமுதாயம் நல்லாவே இருக்கும். ஹைஸ்கூலில் படிக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மத்தியில் எந்த விதமான தாக்கத்தை எஃபெக்டை இந்த மொபைல் ஃபோன்லாம் ஏற்படுத்தியிருக்கு மேம்? அவங்க வந்து இந்த பிள்ளைங்க வந்து நல்லது கெட்டது தெரியாமல் இது பண்ணுறாங்க. அவங்க வளர்ந்தாலும் அவங்க இன்னும் குழந்தைங்களாவே இருக்காங்க. அது எவ்வளோக்கு எவ்வளோ கேம்ஸ் வந்து புதுசாக கண்டுபிடிக்கிறாங்களோ அது வந்து சொசைட்டிக்கு வந்து படித்தவங்களுக்கு அது வந்து ஒரு விதமான குரோத்தை கொடுத்தாலும் இனிமேல் வரப்போகிற பிள்ளைங்களுக்கு வந்து அது வந்து நல்லதாகவே இல்லை. ஏன்னா அவங்க வந்து அதுலேயே மூழ்கி போயிடுறாங்க, எந்நேரமும் அதுலேயே இருக்கிறாங்க. ஸோ கேம்ஸுன்றது நம்ம வந்து செஞ்ச வேலைகளை செஞ்சுட்டு மீதி இருக்கிற நேரத்தில் தான் நம்ம பண்ண வேண்டியது. ஆனால் இவங்க வந்து இதையே மெயினான விஷயமா எடுத்து பண்ணுறாங்களே தவிர படிப்போ இல்லை மற்ற விஷயங்களோ மற்ற பயிற்சிகளோ எந்த இதுவுமே இப்போ இருக்கிற டீனேஜர்ஸ் வந்து பண்ணுறது இல்லை. ஸோ அந்த கேம்ஸுன்றது பொழுதுபோக்குன்றது தானே தவிர அது வந்து மெயின் கோர்ஸ் ஆகிடுத்து அதுக்கே அடிக்ட் ஆகிட்ட மாதிரி இருக்காங்க இப்போ இருக்கிற டீனேஜர்ஸ். இப்போ உலகத்திலேயே எந்த சைட்ஸை ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஜனங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா செக்ஸ் சைட்ஸ் அப்படின்ட்டு ரிசர்ச் எல்லாம் சொல்லுதுங்க. ஸோ இதுக்கும் இன்றைய மாணவர்களுக்கும் இருக்கிற என்ன தொடர்புன்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க மேம்? ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் காலேஜில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து குழந்தைங்க வந்து முதலாம் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஸுன்றது அவங்க ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து தெரிஞ்சுக்கிறது. இப்போ வந்து ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கள்ல இருந்தே தெரியுது. இது வந்து அந்த சைட்டை பார்க்கணுன்றது இல்லை, மற்ற மொபைலில் வந்து மற்ற ஆப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது மூலியமாவே குழந்தைங்களுக்கு தெரிய வருது. எதுக்கு இப்படி பண்றாங்கன்னும் போது குழந்தைங்க அதை எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எடுத்து தான் பாக்குறாங்க, தேவையில்லாததை எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எடுத்து பாக்குறாங்க. இதே ஆப்ஸை நிறைய நல்லதும் பண்ணலாம். ஆனா நம்ம அதை விட எப்பயுமே சொல்ற மாதிரி தான் நெகட்டிவ்ஸ் தான் ரொம்ப ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடின்ற போது ஸ்லோ வந்து ஸ்லோவாகவே தான் இருக்கே தவிர நெகட்டிவ்ஸ் வந்து சீக்கிரமாகவே ஸ்ப்ரெட் ஆயிடுது. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தினால பார்க்க ஆரம்பிச்சு அதுக்கு அடிக்டாகவே ஆயிடுறாங்க. என்ன பண்ணினா இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக இருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? இதுக்கு வந்து வீட்டில இருந்தே வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கணும் சார். ஏன்னா அவங்க என்னதான் வெளியில இருந்தாலும் வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் எவ்வளோ வந்து அந்த பிள்ளைங்களோட இன்வால்வ் ஆகுறாங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து பிள்ளைங்க வந்து மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கணும். ஒரு வெளியில கூப்பிட்டு போகிறதோ டைம் வச்சுக்கோமா, இதுதான் உன்னோட டைமு, இந்த டைத்துக்குள்ளே பார்க்கணும், நீ என்ன பார்க்குறியோ அதை வந்து ஓப்பனாக நீ பேசணும், பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணணும். முதல்ல வந்து அதெல்லாம் இருந்தது. இப்போ வெளியில போனால் கூட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு போவாங்க, எங்கே போகிறோம், யார் கூட போகிறோம், எவ்வளோ நேரம் கழிச்சு வருவோம். ஸோ இந்த பழக்க வழக்கங்கள்லாம் இல்லாததுனால பிள்ளைங்க வந்து தனியா மொபைல் வேணும், மொபைல் யூசேஜ் வந்து அவங்க பிரைவசின்னு நினைச்சுக்கிறாங்க. அதுக்கு பேரு பிரைவசி இல்லைன்றத ஃபர்ஸ்ட் வீட்டில் புரிய வைக்கணும். ஏன்னா நம்ம வந்து வெளியில காலேஜ்ல வந்தோ ஸ்கூல்ஸ்ல வந்து என்னதான் கணிச்சாலும் எங்க அம்மா அப்பாவே ஒன்றும் சொல்றது இல்லைன்ற ஒரு பேச்சு தான் வார்த்தையா வருது. அப்படின்ற போது பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து ஆமா இது தப்புப்பா பண்ணாதப்பான்னு சொல்லி அந்த ஸ்ட்ராங்கான கண்டிஷன்ஸ் வந்து இப்ப வர பேரண்ட்ஸ் நிறைய பேர் பண்றது இல்லை. அவன் என்ன பண்ணுவான் பண்ணிட்டு போறான் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அது இல்லாம
கண்டிக்கிற விஷயத்துல கண்டிச்சு இது பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் எடுத்து வைக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு தான் அடுத்து ஸ்கூல்லோ காலேஜோ வந்து அங்க இருக்கிற டீச்சர்ஸ் வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்க. பேரண்ட்ஸே வீட்டுல கண்டிக்காத போது டீச்சர்ஸ் சொல்லும் போது அவங்களுக்கு டீச்சர்ஸ் மேல ரொம்ப கோவம் வருது. ஏன்னா அது வந்து நிறைய விஷயங்கள் வந்து இவங்க எதுக்கு சொல்றாங்கன்ற மாதிரியே ஆகும். ஸோ பேரண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும். அது எடுத்தாங்கன்னா அடுத்த சப்போர்ட்டிவா எப்பயுமே எந்த ஒரு ஸ்கூல் டீச்சர்னாலும் சரி காலேஜ்னாலும் சரி சப்போர்ட்டிவா தான் இருக்க முடியும்.